என்னம்மா அது பார்த்தா தெரியல? தெரியுதுமா உளுந்து வடைன்னு. எப்போ அரைச்ச? அது நேற்றே அரைச்சுட்டேன். நேற்றே அரைச்சியா? என்னம்மா உளுந்து வடையெல்லாம் நேற்றே அரைச்சங்கிற? ரெடிமேட் வடை மாவு கேட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்லம்மா. ஆமாம். அதுக்கு தான் ரெடி பண்ணேன். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டு பார்த்தலான்னு தட்டினே ரொம்பவே நல்லா இது மாதிரி ரெடிமேடாக வடை மாவு வந்துன்னா மத்தியானம் லஞ்சுக்கு கூட நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாவு கூட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, நைஸாக துருவின இஞ்சி எல்லாமே கட் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இது மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டு தட்டி போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருந்தது. பொசு பொசுன்னு விசேஷ நாட்களில் கூட இது மாதிரி இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்படி பொசு பொசுன்னு சூப்பராக இருக்குல்ல? காலம் வேகமாக போயிட்டு இருக்கு. காலம் எப்படி போகுதுன்னா அப்புறம் மின்னல் வேகத்தில் தான் போகும். அவங்களுக்கு நேரம் இல்லை. ரெடிமேடாக இது மாதிரி இருந்தால் டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதுக்காக தான். அப்பாலாம் சிங்கப்பூர் போனோம்னு சொன்னீங்கல்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எப்படி போனோம்னு சொல்லுங்க. அப்பா சிங்கப்பூர் போன கதையை கேட்காத. ஆனால் அப்பா போய் எத்தனை வருஷம் நான் சிங்கப்பூர்ல இருந்து சம்பாரிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க தாத்தா பற்றி கேட்காதியப்பா. என்னை பற்றி பேசணும் தூக்கமாக வராது. ஆமாம், நீங்கள் பண்ணுறது எப்படி, நான் பேசுறது எப்படி. சரி, அந்த கதையெல்லாம் இன்னொரு நாளைக்கு பேசலாம். வடை எப்படிமா இருந்தது? சூப்பர்மா.